Vishnuji, my question is also addressed to you, Sir. but not about this subject. A couple of months earlier, we all had the opportunity to meet you all, most of you, Yes, sir. at Hyatt. Yes, sir. We had a press meet, during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There is not a iota of repetition. Whatever was offered by you to us as by way of inputs. So I would like to place my congratulations for you and your entire team for that aspect. Thank you. And during which occasion, the first press meet, it was mentioned that the film is likely to hit the screens in the month of April 2025. Yes. Now it's been rescheduled. Yes. Possibly the difference being VFX. the delay in the VFX. Yeah. So the delay in VFX என்னாச்சுன்னா அவங்க ஏப்ரல் 20 ஃபர்ஸ்ட் காப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஏப்ரல் 25 படத்தை வச்சு நான் அப்போ தான் சென்சாருக்கு போனோம். சென்சாரில் ஆல்ரெடி எனக்கு பயங்கரமான ஐம் ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் வித் த சென்சார். எதுக்குன்னா இப்போ பார்த்த லவ் சாங்கே எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நான் எதுக்கு வெளியில் சத்தியமில் இல்லாமல் இங்கே எதுக்கு பண்ணுறோன்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்ட்டு நாங்கள் எனி பப்ளிக் தியேட்டரில் போடும்போது ஐ ஹாவ் டு டேக் சென்சார். நான் கண்ணப்பா வந்து வாயிலேருந்து தண்ணி போடுறதே அது அப்ஜெக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஐ கேன் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி, ஐ கேன் சேஞ்ச் த டிவோஷன். எனக்கு சொன்னேன் இதை உங்களுக்கு சரி இல்லை நார்த் ஆடியன்ஸ்க்கு இதை யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் வை நான் இந்த ஜென்ரேஷன் நான் கண்ணப்பா கதை சொல்கிறேன். இத்திஹாசில் இருக்கிறது, ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது, அங்கே கோயிலே அப்படி இருக்குது. அது எப்படி நான் ஸோ அது இப்பயும் அதுக்கு ஒன்றும் பர்மிஷன் வரல எனக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த லவ் சாங் காட்டியிருக்கேன்ல, இந்த லவ் சாங்க்கு எனக்கு வந்த குவெரி என்னென்னா, கண்ணப்பாவுக்கு லவ் ஸ்டோரி இருக்கா, ரொமான்ஸ் பண்ணாரா அன்ற கொஸ்டின் இருக்குது. நான் ரொமான்ஸா? சிவனும் பார்வதியே தேர் பிக்கஸ்ட் லவ் ஸ்டோரி. யூனோ ஹவு கேன் ஐ சே, ஹவு கேன் யூ டினை தட் அ நார்மல் மேன் அண்ட் உமன் cannot have love? யூனோ அவுட் ஆஃப் லவ் are born children. ஓகே, ஸோ nobody can deny that. ஸோ இதெல்லாம் எனக்கு சென்சார் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்க போது கடவுள் சிவனை வேண்டிக்கிட்டேன், சாமி ஜஸ்ட் ஹெல்ப் மீ அன்ட்டு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கம்மிங் அப் அண்ட் அந்த விஎஃப்எக்ஸ்னால ஐ லேர்ன்ட் அ லாட் இன் திஸ் மூவி. இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இந்தியாவில் நடக்கிற விஎஃப்எக்ஸில் எங்கே கேப் இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தட்ஸ் ரீசன் நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், நம்மளுக்கு திருப்பதியில் யூனிவர்சிட்டி இருக்குது, மோகன் பாபு யூனிவர்சிட்டி. இந்த டிசம்பரில் ஐ எம் லான்ச்சிங் ஒன் ஆஃப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் விஎஃப்எக்ஸ் கோர்ஸ். ஸோ தட் வில் பி ஃப்ரம் தேர் இன் 3 years ஐ வாண்ட் டு கிரியேட் some of the best VFX producers and supervisors. Sir, sorry to ask a question about your family issue. இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய ஒரு இதுதான் என்னன்னா, இட் ஹஸ் கம் டு த பப்ளிக் டொமைன்ன்றதுனால நான் கேட்குறேன். நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னா, மனோஜ் மன்ஷுவை பற்றி நான் டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் ஹிம் இன் டு திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, பெருந்தன்மையாக சொன்னீங்க. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் மன்ஷு வந்து உங்களையும் உங்கள் அப்பாவையும் 2 பேரையுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தார். அது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே கவர் ஆச்சு. அது இல்லாமல் அவர் வந்து உங்களை ரொம்ப பிளேம் பண்ணினே இருக்கார். வாட் இஸ் த மெயின் இஷ்யூ பிஹைண்ட் இட் சார்? இஃப் பாசிபிள் யூ கேன் கன்வே இட் ஹியர். ஐ விஷ் ஐ நியூ த இஷ்யூ. பாருங்க, அது எனக்கு தெரிஞ்சால் எனக்கும் கிளாரிட்டி இருக்கும். 6 மாதமாக கிளாரிட்டி இல்லாமையே நானும் இருக்கிறேன். சரி பேசின்னு இருக்காரு, ஆனால் வீட்டில் நடக்கிற விஷயம் நம்ம 10 பேர் முன்னால் அவர் பேசுகிறாரு, நான் பேச விரும்பலை. What happens in my house stays in my house. But rumors speculate that there are some political pressures from outside அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்டா என்ன? There are no political pressures. No. சார், நீங்கள் சொன்ன விஷயம்தான் என்னென்னா, சிவனடியார்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியா லெவலும் சரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, நீங்கள் வந்து பக்தி மூலியமாக நீங்கள் சொல்கிறீங்க அந்த தண்ணி விஷயம், அந்த வாயிலேருந்து எத்தனை தண்ணி கொட்டுறது, அது வந்து அது அபிஷேகம் தான். ஆனால் வந்து சிவனடியார்கள் ஏற்றுப்பாங்களா? யார் ஏற்றுப்பாங்க? சிவனடியார்கள், சிவன் பக்தர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். கதையா தானே? கதை தான், நடந்தது தான். இல்லை சார், நடந்தது அது என்னன்னா, அவங்க கேட்பாங்க இது மாதிரி நடந்திருக்கான்ட்டு. அது ஹிஸ்ட்ரி இருக்கா? இருக்குல்ல, கோயிலே இருக்கு. ஆக்சுவலாக தூர்ஜட்டி ஏற்றின தெர் ஆர் 2 poems தெலுங்கில். ஒரு வெர்ஷன் ஆஃப் த போயமில் புக்கட்டி நீலு దాని పైన వేశారు, అభిషేకం చేశారన్నా వాయిల తన్ని పోட்டு అభిషేకం பண்ணார். எங்கிலతో அபிஷேகம் చేశారంటే இன்னொரு வெர்ஷன் இருக்குது. ஆனால் எச்சையை துப்பி எங்கே பண்ணாரு அன்ட்டு இருக்குது. ஸோ இது அது ஏதி இருக்குது. சிவபுராணையும் இருக்குது. சிவபுராணாவில் அவருக்கு ஒரு மாംസം நைவேத்தியமாக வச்சுருக்காரு, அது சிவன் ஆக்செப்ட் பண்ணாருன்ட்டு இருக்குது. படம் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு 1000 கொஸ்டின் இருக்கும். படம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ சென்சாரில் கூட இஷ்யூஸ் இருக்கும்போது படம் பார்த்த அப்புறம் அவங்களுக்கும் இன்னும் கிளாரிட்டி இருக்கும். 100% இருக்குது. அது இல்லைன்னா கதையே இல்லைல்ல, 100% இருக்குது. விஷ்ணு சார், இந்த படம்
கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சார் சொல்கிறேன் சார். சார் இந்த படத்தோட கதை கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சார் அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் சார். சார் இது 2014 எனக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது இதுக்கு முன்னால் வந்த கதையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் அதை ஸ்பேனை ஏற்றினேன். இது ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி என்னென்னா, when you go back to history, போன வாட்டி கூட நான் நிறைய பேர் கூட மீட் பண்ணும்போது சொன்னேன், இது 2வது செஞ்சுரியில் சோலா டைமில் நடந்த கதை. இது பற்றி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் நம்மளுக்கு இருக்கிறதே சிவபுராணாவில் ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர் ஏதன சிவபுராணாவில் மென்ஷன் பண்ணியிருக்கார். 64 நாயனார்ஸில் இவர் நம்பர் 13. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில் தூர்ஜட்டி மகாகவி ஸ்ரீகிருஷ்ண தேவராய ராஜ்யத்தில் அவர் ஏதின ஒரு கம்பைலேஷன் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மகத்தியம் ஆனால் ஏதின பொயம்ஸில் இருந்து இந்த படம் பேஸ் எடுத்து எல்லாருமே பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் கலெக்டர் சிபி ப்ரவுன். அவரது 1895 புக்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க. அதில் ஒரு புக்கு எனக்கு தேர் ஒன்லி 5 புக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் 1 புக் இஸ் பிக்கனர் யூனிவர்சிட்டியில் இருக்குது, பிக்கனர் மியூசியமில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஸ்டோரி ஒரு கதை என்ன, ஒரு ஏத்திஸ்ட் நாஸ்திகன் கடவுள் பக்தன் ஆயிட்டான், மிகப்பெரியான பக்தன் ஆயினான். இந்த ஸ்டோரி யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் பக்தன் ஆயிட்ட அப்புறம் என்னென்ன பண்ணாருன்ட்டு டாக்குமெண்ட்டில் இருக்குது. ஆனால் நாஸ்திகனாக இருக்கும்போது என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ இதுக்கு முன்னால் வந்த 6 படத்துலேயும் அவங்கவுங்க வெர்ஷன் அவங்க காட்டினாங்க. ஸோ இது கூட அதுக்கு முன்னால் நடந்தது மை வெர்ஷன் ஆஸ் அ ரைட்டர். ஐ டுக் கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ். எதுக்கு நாஸ்திகனாக இருந்தான், அதுக்கப்புறம் ஹவு டிட் ஹி சேஞ்ச், அந்த அது சேஞ்ச் ஆகிட்ட அப்புறம் இந்த ஸ்டோரி இஸ் நோன் டு எவ்ரிபடி. ஸோ ஹவு இட் வாஸ் போர்ட்ரேட், டைரக்டர் சார் போர்ட்ரேட் பண்ணார். அது பிக்சரைசேஷன் ஆர் டைலாக்ஸ் ஆர் எவ்ரி திங் இஸ் டிஃப்ரெண்ட். பட் அதுக்கு முன்னால் இருந்ததில் இட்ஸ் ஆர் வெர்ஷன். விஷ்ணு சார், இந்தியாவில் சிவபக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் வேர்ல்டு லெவலையும் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் கமர்ஷியல் ஹீரோவாக நடித்தவர் அக்ஷய்குமார். அதேமாதிரி காஜல் அர்வால் தெரியும், தமிழ் தெலுங்கு ஹிந்திலாம் நிறைய கமர்ஷியல் ஹீரோயினாக நடித்தாங்க. ஒரு சிவனாவும் பார்வதியாவும் ஏற்றுக்கிடுவாங்களா? எப்படி காமிச்சிருக்கீங்க? படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எதுக்குன்னா, நான் விஷுவலைஸ் பண்ணும்போது சிவன் பார்வதி எங்கள் அப்பாவோட அப்பா அம்மா, தட் இஸ் வாட் ஐ லுக் அட் இட். எங்கள் அப்பா அம்மா mid-30s க்யூட்டாக பேண்டர், அவங்க லவ். நான் எப்படி எங்கள் அம்மா அப்பா பார்த்தனோ அப்படி தான் சிவனும் பார்வதி எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் நானும் பார்த்தேன். அண்ட் என் விஷுவலைசேஷனில் ஐ குட் விஷுவலைஸ் தெம். அக்ஷய்குமார் சார் இந்த மாதிரி இருக்கணும், காஜல் பார்வதி தேவி மாதிரி இருக்கணும். நான் எடிட் ரூமில் பார்க்கும்போதெல்லாம் இந்த எடிட்டர் ஐ யூஸ் டு டெக்ஸ்ட் காஜல், தேங்க்யூ ஃபார் ஆக்செப்டிங் த ரோல். ஏன்னா இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங், ஐ கேன் சி மை பார்வதி மதர் ஓவர் தேர்ன்ட்டு நான் நிறைய வாட்டி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி இருக்கும். சார், உங்களுக்கு டைரக்டர் 2 பேருக்குமே இந்த கேள்வி. ஆக்சுவலாக அவங்க மதுபாலா மேடம் பேசும்போது சொன்னாங்க, நியர்லி 500 ஆர்டிஸ்ட் இங்கேருந்து இட்டுட்டு இதில் அது பேர்னா நியூசிலாண்டில் ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 500 ஆர்டிஸ்ட் இங்கிட்டு கொஞ்சம் பேர் அங்கிட்டு கொஞ்சம் பேர் டோட்டலாகவே இங்கேருந்து போனாங்க. டோட்டலாக தேர் வர் 600 crew members ஃப்ரம் அரவுண்ட் த வேர்ல்டு அங்கே வந்தது. ஓகே, அதில் 197 were ஃப்ரம் தாய்லாந்து. ஒரு 25-30 பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க. மிச்ச பேரெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு போனோம். செட்டு, இந்த கண்டெய்னர்ஸ் முதல்ல போச்சு எல்லாமே. அங்கே லோக்கலாக நாங்கள் ஒரு 15-20 நாள் அங்கே லோக்கல் மாவோரி க்ரௌடை கூட ஹையர் பண்ணிக்கிட்டோம் வார் சீக்வன்ஸ்க்கு. ஹவ் ஆர் யூ ஏபிள் டு கோப் அப்? இங்கேருந்து ஆர்டிஸ்ட் போனாங்களா, அந்த கிளைமேட்டுக்கு எப்படி அவங்களால தாங்க முடிஞ்சிச்சா? அவங்களால டிட் யூ ஃபேஸ் எனி காம்ப்ளிகேஷன்ஸ்? There were a lot of things, but it's all Shivalila. Everything happened with the blessings of Lord Shiva.